என் தங்கப்பிள்ளையே, மகாலயபட்சம் ஆரம்பமான இந்த பொன்னான புதன்கிழமையினுடைய வெற்றி விடியலில் என் பிள்ளை உனக்கு கிடைத்திருப்பது இந்த வராகி என்னுடைய சாதாரண வாக்கு கிடையாது. என் குழந்தையே, நீ என் வாக்கினை கேட்கும் பொழுதே உனக்கான நல்ல நேரம் ஆரம்பமாகிவிடும். என் குழந்தையின் வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றத்தை கொண்டு வர வந்த இந்த வராகி என்னை என் பிள்ளை நீ எக்காரணம் கொண்டும் தவிர்த்து விடாதே. அம்மா உனக்கு வாக்கு தரவில்லை, வாழ்க்கை தர வந்திருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை சரி எது என்று உன்னால் நிச்சயமாக கண்டுபிடிக்க முடியாது. அதே நேரத்தில் தவறு எது என்று என் பிள்ளை நீ யூகித்து விடுவாய். இனி எல்லாவற்றையுமே சரியாக யூகித்து விடக்கூடிய பக்குவத்தை உனக்கு நான் தருகின்றேன். என் பிள்ளையே, நல்லவர்களை அடையாளம் காண்பதை விட கெட்டவர்களை அடையாளம் காண்பது மிகவும் கடினமான ஒரு காரியமாக மாறிவிட்டது. ஏனென்றால் எங்கிருந்து யார் எப்படி நடந்து கொள்வார்கள் என்பதனை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. சரி, இவையெல்லாம் இருக்கட்டும். என் குழந்தையே, இன்றைய நாள் மகாலயபட்சம், அதாவது உன்னுடைய முன்னோர்கள் உன் இல்லத்திற்கு வரக்கூடிய நாள். இன்றிலிருந்து, அதாவது ஆவணி மாதத்திற்கு பிறகு வரக்கூடிய பௌர்ணமிக்கு அடுத்த நாளிலிருந்து மகாலயபட்சம் ஆரம்பமாகும். அதாவது இப்பொழுது புரட்டாசி மாதம் 1ஆம் தேதி பௌர்ணமி திதி வந்ததல்லவா? அதற்கு அடுத்த நாளான இன்று புரட்டாசி மாதம் 2ஆம் தேதியிலிருந்து உனக்கு மகாலயபட்சம் தொடர்ந்து 15 நாட்கள் இனி வரப்போகின்ற அமாவாசை வரை உனக்கு இருக்கின்றது. இத்தனை நாளும் உன்னுடைய முன்னோர்களை வழிபடாதவர்கள் நிச்சயமாக இன்றிலிருந்து இதை நீ ஆரம்பிக்கலாம். இந்த 15 நாட்களும் அவர்களை வணங்கலாம், அல்லது இதில் ஏதேனும் ஒரு நாளில் அவர்களை வணங்கி அவர்களின் அன்பையும் ஆசிகளையும் பெற்றுக்கொள்ளலாம். என் குழந்தையே, இன்றைய நாள் உன் இல்லத்தில் முதலில் சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதனை புரிந்து கொள். ஏனென்றால் உன்னுடைய முன்னோர்கள் உன் இல்லத்திற்கு வரப்போகின்றார்கள். உன்னை ஆசீர்வதிக்கவும் நீ வேண்டிய விஷயங்களை உனக்கு நிறைவேற்றி கொடுக்கவும் அவர்கள் முன்வரப் போகின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது அவர்களை வரவேற்க வேண்டியது உன்னுடைய கடமை அல்லவா? இதை இன்று என் பிள்ளை மனதார நீ செய்து விட்டால் போதும். என் குழந்தைக்கு இன்று இந்த அம்மா நடத்தி தரக்கூடிய பல நல்ல விஷயங்களை இப்பொழுது உனக்கு எடுத்துச் சொல்லிவிடுகின்றேன். என் குழந்தையே, உன்னுடைய குலதெய்வத்தினுடைய துணையும் உன்னுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய துணையும் உனக்கு இருக்கும் பொழுது, உன்னுடைய முன்னோர்களின் ஆசிகளும் உனக்கு கிடைத்து விட்டது என்றால், இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த பல நல்ல விஷயங்கள் எல்லாமுமே உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். நீ ஆசைப்பட்ட அத்தனை மாற்றங்களும் உன் வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக நடக்கும். எந்த ஒரு விஷயத்தின் மீது என் பிள்ளை மிகுதியான விருப்பம் கொள்கின்றாயோ, எந்த ஒரு விஷயம் வாழ்க்கையில் கிடைத்து விட்டால் போதும் என்று எண்ணி என் குழந்தை ஏங்கி தவித்தாயோ, அந்த ஒரு விஷயத்தை உன் வாழ்க்கையாக நான் மாற்றி கொடுக்கின்றேன். சதா சர்வகாலமும் என் பிள்ளை நினைத்து கொண்டிருக்கின்ற ஒரு திருப்பத்தை உன் வாழ்க்கையில் நான் ஏற்படுத்தி கொடுக்கின்றேன். இந்த நாள் தொடங்குகின்ற இந்த பொழுது என் பிள்ளை, உன் வாழ்க்கையில் நடக்கின்ற சில அற்புதங்களை நீ நிச்சயமாக காண வேண்டும். உன்னுடைய இல்லத்தில் தெய்வ சக்தியினுடைய நடமாட்டங்கள் அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில், இந்த மகாலயபட்சத்தில் உன் முன்னோர்களையும் நீ உன் இல்லத்திற்குள் வரவழைத்து விட்டாயானால், நிச்சயமாக அவர்களினுடைய அன்பையும் அருளையும் பெற்று கொண்ட பிறகு இந்த வாழ்க்கை உனக்கு தரவிருக்கின்ற அற்புதங்களை 2 மடங்காக மாற்றிவிடும். எல்லோருடைய அன்பையும் என் பிள்ளை பெற்றுக்கொண்டுதான் இந்த நாளை தொடங்கப் போகின்றாய் என்பதனை முதலில் மறந்து விடாதே.
உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற ஒவ்வொரு விதமான சந்தோஷங்களுக்கு பின்னாலும் சர்வ நிச்சயமான பல நன்மைகள் இருக்கின்றது. எல்லாவற்றிற்கும் என் பிள்ளை தான் நினைத்த காரியத்தை சாதித்துவிட முடியும் என்கின்ற நம்பிக்கை கொண்டதனால் மட்டும்தான், உனக்குள் நம்பிக்கை அதிகமாக இருந்தால் மட்டும்தான் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நல்லபடியாக எடுத்து காட்டும். உனக்கான நன்மைகளை எல்லாம் உன் கண்முன்னே வந்து நிறுத்தும். நீ சொல்கின்ற விஷயங்கள், செய்கின்ற விஷயங்கள் என்று இவை எல்லாவற்றையுமே உனக்காக தெளிவுபடுத்தும். என் பிள்ளை, சில நேரங்களில் நீ சில விஷயங்களை எண்ணி எண்ணி மனம் வேதனைப்பட்டு தவித்து நின்று கொண்டிருக்கின்ற நேரத்தில் உனக்கென்ற ஒரு உத்வேகம் கிடைக்கின்றதல்லவா? நாம் நிச்சயமாக இதை செய்துவிட வேண்டும், நாம் நிச்சயமாக இதை செய்து இந்த வாழ்க்கையை வெற்றியை பெற்றுவிட வேண்டும் என்று உனக்குள் இருந்து ஒரு உத்வேகம் உன்னை ஊக்கப்படுத்துகின்றதல்லவா? அதுதான் உன்னுடைய தெய்வம் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என் பிள்ளையே, இன்றைய நாளில் நீ செய்கின்ற செயலில் முதலில் உன்னுடைய மனது தெளிவாக இருந்து உனக்கு வெற்றி கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையை அது உனக்கு கொடுக்க வேண்டும். எப்பொழுது வேண்டுமானாலும் வாழ்க்கையில் என்ன வேண்டுமானாலும் நடந்து விடலாம் என்பதனை என் பிள்ளை நீ மனதில் நினைப்பதை விட்டுவிட்டு, நான் என்ன நடந்தாலும் அதை சமாளித்து வாழ்க்கையை வென்று காட்டுவேன் என்கின்ற நம்பிக்கையோடு உனக்கான நல்ல விஷயங்களை நீ தொடர்ந்து கொண்டே இருக்கும் பொழுது உன்னுடைய வெற்றி எப்பொழுதும் உன்னிடத்தில் தங்கி இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. யாரும் இங்கே உன்னை எந்த விதத்திலும் காயப்படுத்திவிடக் கூடாது என்பதில் நீ கவனமாக இருக்கிறாய் என்பதனை நான் நன்கு அறிவேன். எங்கே யாரும் ஒரு வார்த்தைகளை சொல்லிவிட்டார்கள் என்றால் நம்முடைய மனது நொறுங்கி விடுமோ, நாம் செய்கின்ற செயலை அப்படியே விட்டுவிடுவோமோ என்று என் பிள்ளையினுடைய மனது நினைக்கின்றதல்லவா? அதனால் என் குழந்தையே, நீ இதற்காக செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாம் வேறொன்றும் கிடையாது. இன்று இந்த நாள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கப் போகின்ற ஒவ்வொரு அதிசயங்களையும் இன்று நிச்சயமாக உன் கண் முன்னால் நிகழ்த்தி காட்டும் என்பதனை புரிந்து கொண்டு நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் வெற்றி செயலாக மாற்ற என் பிள்ளை நீ தயாராகி விட வேண்டும். யார் என்ன சொன்னாலும் அதை நாம் காதில் வாங்கிவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்க வேண்டும். பேசுகின்ற வாய் பேசிக்கொண்டுதான் இருக்கும். சொல்கின்ற விஷயங்களை சொல்லி மனதை காயப்படுத்தி கொண்டுதான் இருக்கும். ஆனால் இதிலிருந்து எப்படி வெளிவருவது என்பது என் பிள்ளை உன்னுடைய மனநிலையை பொறுத்தது. நீ ஏற்றுக்கொள்வதும் விட்டு விடுவதும் உன் கைகளில் இருக்கும் பொழுது தேவையில்லாத விஷயங்களை நீ தூக்கி சுமக்காமல் இருந்தாலே போதும். இந்த வாழ்க்கை உனக்கான நன்மைகளை அடுத்தடுத்து உன் கண் முன்னால் காண்பித்து கொடுக்கும். அடுத்தவர்களை பற்றி சிந்தித்துதான் ஒரு விடியலை தொடங்க வேண்டும் என்றால் எந்நாளும் அந்த விடியல் உனக்கு வேதனைகளைத்தான் கொடுக்கும். அதனால் என் பிள்ளையே, யாரையும் நினைக்காமல், யாருடைய வார்த்தைகளையும் பெரிதாக எடுத்து கொள்ளாமல், உன் மனசாட்சி சொல்கின்ற விஷயங்களையும் உன் தெய்வத்தின் வார்த்தைகளையும் கேட்டுவிட்டு நீ அத்தனை நல்லதையும் நல்லபடியாக தொடங்கி கொண்டிரு. எந்த நேரத்திலும் உன் வெற்றி உன்னை வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. மற்றவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து உனக்கான விஷயங்களை என் பிள்ளை நீ தொலைத்து விடாமல் இருந்தாலே போதும். இன்று இந்த நாள் உன் வாழ்க்கையில் அத்தனையும் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாள். உனக்கான சந்தோஷங்கள் எல்லாவற்றையும் என் பிள்ளை நீ மீட்டெடுக்கக்கூடிய நாள். இந்த நேரம் இனி உன் வாழ்க்கை உன் கைகளில் என்பதனை புரிந்து கொண்டு உனக்கான வெற்றியை பெற்றுக்கொள்ள தொடர்ந்து முன்னேறி கொண்டே இரு. எதிர்வருகின்ற அத்தனையும் இனி உனக்கு மனநிறைவை நிச்சயமாக கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சந்தோஷம் உன் வாழ்க்கையில் நிலைத்திருக்கும் என்பதை
அம்மா உறுதியாக சொல்லிவிட்ட பிறகு நம்பிக்கையோடு இன்ற நாளை என் பிள்ளை நல்லபடியாக தொடங்கு. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.